ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஜாக்லின் வந்துட்டு ஒரு ராஜதந்திரமாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக ஜாக்லின் கண்டிப்பாக வந்துட்டு ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வல்லுநர்கள்லாம் வந்துட்டு அவங்களுடைய வியூவை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அப்படி என்ன ஒரு ராஜதந்திரம் பண்ணியிருக்காங்க நம்ம ஜாக்லின் அப்படி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க்கை கொடுத்தார். என்னன்னா, ஃப்ரம் டே 1லேருந்து இப்போ வரைக்கும் 10 வாரங்கள் முடிய போகுது. இதில் வந்து யார் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு ஒரு 3 பேர் சொல்லுங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் அவங்க வாய்க்கு வந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. அதில் முக்கியமாக 3 பேர் உள்ளே வந்தாங்க. யாருன்னா, ஃபஸ்ட்டு ஜாக்லின் எப்படி சூப்பரில், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் சூப்பர், மூணாவது பற்றி நம்மளோட விஜய் விஷால். ஆனால் விஜய் விஷால் வந்தது பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த குளறுபடியால் தான், இல்லைன்னா விஜய் விஷால் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா, விஜய் விஷால், தீபக், மஞ்சரி 3 பேருமே ஒரே ஓட்டு தான் வந்திருந்தாங்க. நம்ம டப்பா அருணும் அப்புறமா அந்த யார் நம்ம ரஞ்சித் சார், இவங்களாம் 2 பேர் சேர்ந்து பண்ண வேலை தான் அந்த மாதிரி வந்தது. இல்லைனா அவர் அங்கே தான் இருந்திருப்பார். உள்ளே மேபி மஞ்சரி இல்லைனா நம்மளுடைய தீபக் வந்திருப்பாங்க. 3 பேரும், அதாவது ஜாக்லின், அதுக்கப்புறம் முத்துக்குமரன், இல்லை மஞ்சரி, இல்லை தீபக் வந்திருந்தாங்கன்னா இன்னும் டஃபாக இருந்திருக்கு கேமு. இவங்க 3 பேரில் யார் வந்தாலும் கேப்டனாக செம்மையாக இருந்திருக்கும். சரி, அதை விடுங்க, அது இன்னொரு பக்கம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, வந்தவொடனே அந்த ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயங்கள் 2 பேருக்கு வந்துச்சு பாருங்கள். அதில் என்ன பண்ணாங்கன்னா, செம்மையாக ஒரு விஷயத்தை வச்சுருந்தாங்க. அட்டடா வேற மாதிரி இருந்துச்சு. இதுதான் ராஜதந்திரன்றது. இதனால தான் நிறைய பேர் ஜாக்லின் வந்து ரொம்ப பிடிக்குது. என்னென்னா, போனாங்க பார்த்தீங்களா, புடவார சாச்சனா, அவங்கள வந்து அங்கே வந்து போடாரம் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எப்பயுமே யாருமே அந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா போனது தான். அவங்கள பற்றி பேசினா அவங்களுடைய அந்த ஃபேன்ஸ்லாம் வந்து கவர்ற மாதிரி நம்ம மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சுருவாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம விளையாடுற கேமுக்கு நம்மளுக்கு ஃபேன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ராஜதந்திரம் தான் முக்கியம், என்னுடைய ஓட் பேங்கிங்கை நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜாக்லின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் சத்யா அண்ட் ரஞ்சித்தை குறிப்பிட்றதுக்கு லாஸ்ட் வீக் சாச்சனா வெளியே போகும்போது கூட எனக்கு தோணுச்சு. என்ன தோணுச்சு, சாச்சரா பொண்ணு போகிறதுக்கு போய் இவங்க 2 பேரும் உள்ள தானே இருக்காங்க, இவங்களை பற்றி அந்த பொண்ணு போகாமல் இவங்களே போயிருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சாச்சனை அவங்க உயர்த்தி சொல்லி சாச்சனோட ரசிகர்லாம் ஒரே அல்லேக்காக வந்துட்டு தூக்கியிருக்காங்க நம்ம ஜாக்லின். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கப்புறம் அவங்களுடைய ஓட் பேங்கிங்கில் தாறுமாறு தக்காளி சோறாக வந்துட்டு ஓட்டில் எகிற போகுது. ஸோ 11வது வாரத்துலையும் கண்டிப்பாக அவங்க வருவாங்க. அதில் டாப்பில் வரலன்னு நீங்கள் கேளுங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இன்றைக்கி அப்டேட் போயிட்டுருக்கு. சரி, ஒயில் இந்த வீடியோ பார்க்கும்போது சாச்சனா, ஏமா நான் பாட்டுக்கு சிவனேன்னு வீட்டில் தானே இருக்கேன், என்னையே இதில் இழுக்கிறீங்க, நானே ஓட்டு இல்லாமல் உள்ளே வந்துட்டு நல்ல வேலை அந்த 2 வாரம் மட்டும் நான் உள்ளே இல்லைன்னா அந்த 2 வாரத்துக்கு முன்னாடியே நான் வந்து வெளியே போயிருந்தேன், என் மானம் மரியாதை எல்லாமே போயிருக்கும். ஏன்னா எனக்கு அப்படி இருந்துச்சு. எங்கள் அப்பா ஒரு பிளானை போட்டு அந்த 2 வாரத்தில் எனக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி நான் வெளியே வரும்போது எல்லாருமே எழுதாங்க. அது உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. நானும் ரொம்ப வருத்தப்பட்டேன். சாச்சனா இந்த டைம் வெளியே போகக்கூடாது, அவங்களுக்கு பற்றி உள்ளே இருக்கிற சத்யா இல்லை ரஞ்சித் போகணும். அந்த விஷயத்தை கரெக்டாக ஜாக்லின் பண்ணி எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கு. ஸோ உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ராஜதந்திரத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.